பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா கொடுத்துருக்கிற வார்த்தை யோனா 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குளிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையில இயேசு நம்முடைய சத்தத்திற்கு இல்லை உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்மள நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம், சில வேளைகளில் ஜெபம் பண்ணியும் பதில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் போகிறோம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு மாற்றத்தை கொடுப்பாருங்கிற அந்த பூரணத்தில் வர்றதில்லை. நல்லா கவனித்து பாருங்க, இயேசு நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு, இயேசு நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறாரு, இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறார், கட்டாயம் அற்புதம் செய்வார். இப்போ அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணுகிற தேவன் உங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். அதனால தான் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நான் என்ன விண்ணப்பம் பண்ணுறேனோ அதுக்கு எனக்கு என்ன பண்ணுவார், பதில் தருவார். பர்திமேயுடைய கூப்பிடுதலை பாருங்க, அவன் குருடன், பார்வையடையில, அவனுடைய சூழ்நிலை ரொம்ப வறுமை, பிச்செடுக்கிற நிலைமையில பிச்செடுத்துட்டு தான் இருக்கிறார். இதுதான் அவருடைய நிலை. ஆனால் அவருக்கு என்ன தோணி இருக்கு, ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, நான் பார்வையடைவேன். கூப்பிடும் பொழுதே இல்லை, அவரை கூப்பிடும் பொழுதே அவனுக்குள்ள ஒரு பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. இயேசு எனக்கு பதில் கொடுப்பார், இயேசு எனக்கு என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். இயேசு என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை பார்வையடைய பண்ணுவார். நம்மளுடைய ஜெபத்தில் அப்படிதாங்க இருக்கணும். இயேசு எனக்கு என்ன பண்றார், பதில் தருகிறார். இயேசு என் குடும்பத்துல, இன்னைக்கு நீங்க நிறைய இடங்கள்ல ரொம்ப நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இவ்வளோ பண தேவைகள் இருக்கு, எப்படி சந்திக்கப்படும், எப்படி மாற்றம் அடையும் நீங்க நினைக்கலாம். நிச்சயமா இயேசு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. யோனாவுடைய இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு மீனின் வயிற்றுல, அதாவது அதை எப்படி சொல்லி போயிருங்க, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் அப்படின்னு, அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிகிற ஒரு சூழ்நிலை. ஆனா அங்கே கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு, பதில் கொடுத்தாரு. இந்த இதுல இன்னொரு வசனம் போட்டிருக்கோம், வாசிக்கிறேன் பாருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். 8வது வசனத்துல போட்டிருக்கு பொய்யான மாயை. அப்ப நீங்க இயேசுவை தேடுகிற நீங்க இயேசு மேல என்ன இருக்கணும், ரொம்ப விசுவாசமா இருக்கணும். மாயையை என்ன பண்ணக்கூடாது, பொய்யான மாயை அப்படின்னா ஒன்றும் இல்லாத சூழ்நிலை பண்ணாதீங்க, நம்பாதீங்க. கிருபையை நம்புங்க. இயேசு என் மேல கிருபை பாராட்டுவார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு இந்த காரியத்துல மாற்றத்தை தருவார், என் குடும்பத்துல எல்லா தேவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கண்ணீரோட ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, சில நாளாவே சில தேவைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்கள தேவ சமூகத்துல. ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், எனக்கு கட்டாயம் அற்புதம் செய்வார். இதை விசுவாசிங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக, கிருபையின் தருணமுள்ள நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், நான் அங்கிருந்து கூப்பிட்டேன், எனக்கு பதில் கொடுத்தார் என்ற யோனாவின் சத்தத்திற்கு பதிலளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய தகப்பனை பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக, அவர்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவீராக, அவர்களுக்கு கர்த்தர் கிருபையும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய வல்லமைகள், ஆண்டவரே பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். சப்பா, நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாருடைய ஜெபத்தை கேட்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.